அனைத்து உறவுகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சங்கர் மாஸ்டர். இதோ நம்மளுடைய உடற்பயிற்சி 3வது வீடியோ முடிஞ்சு 4வது வீடியோ வந்திருக்குது. ஓகே, இது அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு குரு வணக்கம். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம கால் பார்த்துட்டோம், கை பார்த்துட்டோம், களத்துக்கு பார்த்துட்டோம். 4வது நம்ம பார்க்கும்போது இதுவும் கால் தான். அந்த காலில் நம்ம செய்கிறது இந்த வயிற்று பகுதிகள் வரும் பார்த்தீங்கன்னா சைடு தசை, இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெருசாகும். அது பெருசானாலே வயிறு பெருசாகும், இதெல்லாம் குறையும். சரிங்களா, இந்த எக்ஸசைஸ்லாம். அதே மாதிரி இந்த கால் தொடை பெருசாக இருக்கு, அதெல்லாம் குறையும். ஓகேங்களா, இப்போ லெஃப்ட் எடுத்து வச்சுங்க, அதாவது ரைட் காலை முன்னாடி வச்சு லெஃப்ட் காலை பின்னாடி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் ஒரு காடி அப்படி வச்சுக்கோங்க. இப்படி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு முறையா அப்படின்னா இது பேலன்ஸ் கிடைக்கும், அதுக்காக கை வச்சுக்காங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் காலை ஃபர்ஸ்ட் அடிக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு தூக்கிங்க. ஃபர்ஸ்ட் மெதுவாக தூக்கிங்க. ஏன்னா கேட்டீங்கன்னா வேகமாக நம்ம ஸ்பீடாக செஞ்சீங்க அப்படின்னா மலாவது விழுந்துருவீங்க. அதனால் பொறுமையாக செய்யணும். சரிங்க, ஃபர்ஸ்ட் முன்னாடி தூக்க முடிச்சா அவ்வளோதான் முக்கியமாக தூக்குங்க. வேகமாக அதான் மாஸ்டர் செஞ்சுட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தூக்கிட்டீங்க வைங்க, உங்களுக்கு இந்த பேலன்ஸ் நிற்காது, இழுத்துட்டுரும், பேக்கில் விழுந்துருவீங்க. பார்த்துக்குங்க, மைண்டில் நல்லா வச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு மெதுவாக செய்யுங்க. மாஸ்டர்ஸோட ஸ்பீடெல்லாம் நம்மளால் செய்யணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் நாளாகும், செஞ்சுக்கலாம். இதில் ஒரு 10 எடுத்துக்கணும், 10 நிமிஷம். ஓகே, அப்போ அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணிட்டு மறுபடியும் இப்போ அப்படின்னா உங்களுடைய ரைட் காலை பேக்கில் போட்டு லெஃப்ட் காலை முன்னாடி இந்த மடக்கில் இருக்கணும். நல்லா பார்த்துங்க, இந்த எல்போ இருக்கணும், உங்கள் உடம்பு ஸ்டிஃபாக இருக்கணும். சரிங்களா, நீங்கள் எழுந்திரிச்சு ஓகேங்களா, அதுதான் இப்படிதான் இருக்கணும். நீங்கள் எதுக்கு அதாவது உங்கள் காலை தூக்கணும் அப்படிங்கும்போது இப்படி எழுந்திரிச்சுக்கோங்க, அப்புறம் தான் விடணும். ஓகே, ரைட் காலில் 10 எடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க, நான் அப்போ சொல்கிறேன், எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறதான். 10 எடுக்கிறீங்க அப்படின்னா கால் வலி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு 4, 2, 3 அப்படி படிப்படியே கொண்டுருங்க. 10, 20 கொண்டாந்துடணும். 20 வரும்போது நீங்கள் ஈஸியாக உங்கள் உடம்பு நீங்கள் சொல்கிறதா கேட்கும். ஓகே, இப்போ அதே காலம் தான், ஒன்றும் இல்லை. அது முன்னாடி வச்சுக்கோங்க, கை இப்படி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எப்படி லெஃப்ட் எதை செஞ்சீங்கனாலும் சரி லெஃப்டில் செய்யுங்க. எதுலையும் கால் மோதாத அளவுக்கு பார்த்துங்க இடம். ஓகேங்களா, அந்த மாதிரி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லி தரேன், நான் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் நான் இங்கே திரும்பிட்டு அப்படின்னா ஓகேங்களா, லெஃப்டில் இருந்தால் ஒன்று, இந்த இங்கே இதே மாதிரி 10 செய்யணும். ஓகே, இதை 10 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம செய்ய போகிறது அதே காலில் கையை இப்படி இங்கே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வச்சுக்கிட்டு அதே லெஃப்ட் கால் அப்படி ஒன்று எடுத்துட்டு புரியுதுங்களா உங்களுக்கு? முறை இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த முட்டி இருக்கு பார்த்தீங்களா, முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் வரும். சரிங்களா, வரலினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வயிறு சில பேருக்கு வராது, இருக்கிறதுக்கு வந்துடும். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு 10 செய்யுங்க. இது என்ன அப்படின்னா இந்த வயிறு பெருசாக இருந்ததுன்னா அவங்க தசைகள் எல்லாத்தையும் குறைச்சிடும். ஆனால் ரெகுலராக நீங்கள் ஒரு 3 மாதம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறுத்தவே மாட்டீங்க. இது எத்தனை பேர் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, எத்தனை பேர் இதை பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் உண்டு. ஓகே, 10 வந்துச்சா? ஓகே,
இப்போ அடுத்த வந்து அதே கால் அதே ஒரு கையை வச்சுக்கோங்க. அதே லெஃப்ட் காலை வந்து இப்படி மடிக்க கொண்டு வரணும். சரிங்களா? புரியுதுங்களா? இந்த காலை இந்த இது வந்து ஷோல்டர் வர அளவுக்கு வரணும். உங்களுக்கு வர வரை செய்யுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சரிங்களா? ஃபஸ்ட்டு செய்யுங்க. 3 மாதத்துல நீங்கள் நல்லா செய்ய ஆரம்பிச்சிடலாம். வராது, ஃபஸ்ட்டு வராது. 4 படம் தான் வரும். இப்போ நானே வந்து கேப் விட்டோம்னா இதெல்லாம் நின்று போயிருக்கு. அதே மாதிரி இதில் 10 அதில் 10 செஞ்சுக்கோங்க. இதெல்லாம் செய்யும் போது நமக்கு வந்து இந்த ரத்தம் கட்டும், வலிக்கும், சோர்வாகும். ஆனால் அதுக்காக வந்து எக்ஸசைஸ் வந்து அடுத்த நாள் நிறுத்திடாது. சரி இன்னைக்கு விட்டுறலாம். ஆனால் தப்பு இல்லை, வாரத்தில் 3 நாள் கூட இந்த எக்ஸசைஸ் செய்யலாம். அதுவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, வாரத்தில் 3 நாள் கூட செய்யலாம். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் வந்து ரெகுலராக செய்யணும். அதே மாதிரி சாப்பாடு விஷயத்தில் யாரும் குறைச்சிடாதீங்க. சாப்பாடுறது எல்லாமே குறைச்சிடாதீங்க. இதை செய்யும் போது வந்து மூச்சு வாங்க கண்டிப்பாக. அந்த மூச்சு வாங்கும் போது மூச்சு பயிற்சி செஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் எப்படி செஞ்சேன் உங்களுக்கு முதல்ல புரியுதுங்களா? அதாவது மூச்சை வந்து இப்படி குமிச்சு மேலே எந்திரிக்கும் போது மூச்சை உள்வாங்க. அப்புறம் வெளியே வரும்போது சரிங்களா? இவ்வளோதான். இதை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நுரையீரலுக்கு வந்து ரொம்ப நன்மை அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து காலையிலையும் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் வந்து நாளைக்கு வந்து அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம். அந்த நாளைக்கு செய்யறதா அநேகமாக நிறைவாக இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இதை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். இதுலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 5 20 உங்கள் உடம்பு வந்து 20 வகையாக டைப் பண்ணுறதுக்கான ஐடியா உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இதை வந்து நீங்கள் அனைவரும் அதை வந்து பாருங்கள். உங்களோட வீடியோ வரிசையாக இருக்குது. இது வந்து 4வது வீடியோ, அடுத்து 5வது வீடியோ வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். தற்காப்பில் வந்து என்னென்ன இருக்குதோ அதான் என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. அதே மாதிரி முடிக்கும்போது சரிங்களா, முடிக்கும்போது இப்படி ஆரம்பிச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் நாங்கள் நடத்தும் போது இங்கே ஒரு யூஸ் பண்ணுவோம், கிரவுண்டுக்கு ஒன்று கொடுப்போம், மாஸ்டருக்கு ஒன்று கொடுப்போம். அது வந்து என்னங்கிறது முறைகள் நிறையா முறை இருக்குது. அதாவது நம்ம அந்த மண்ணை நம்ம வந்து மிதிக்கிறோம், அதுக்கான மரியாதை கொடுக்கறதுக்காக நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ உடனே எல்லாமே சொல்லித்தர முடியாது, இருக்கிறதுக்கு சொல்லித்தரேன். கேட்டுங்க. வணக்கம்.